Hi friends, welcome to Nagai Samayal. நம்ம வந்து இன்னைக்கு பால்கோவா எப்படி செய்யலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ரெண்டே பொருளை வச்சு நம்ம ஈஸியா செஞ்சிடலாம். பாலும் சர்க்கரையும் மட்டும் இருந்தா மட்டும் போதும் இதுக்கு. இது வந்து பால் வந்து சுண்டி வர டைம் மட்டும் தான். வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். 1 லிட்டர் பால் எடுத்துர்க்கேன். ஒரு 250 கிராம் வந்து சர்க்கரை எடுத்துர்க்கேன். இப்போ இந்த ரெண்டு பொருளை வச்சு எப்படி பால்கோவா செய்யலாம் அப்படினு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இது மாதிரி நான்ஸ்டிக் ஃபேன் வச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா நான் பசும்பால் தான் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு இருந்துச்சு பசும்பால் அப்படினு சொன்னா நீங்க பசும்பால் யூஸ் பண்ணீங்க. அப்படி இல்லாட்டி வந்து ஏதாவது ஆவின் பால் இந்த மாதிரி கடையில உள்ள பாலை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் நான்ஸ்டிக் ஃபேன் தான் வச்சிருக்கேன். உங்ககிட்ட நான்ஸ்டிக் ஃபேன் இருந்துச்சு அப்படினு சொன்னா நீங்க அதை யூஸ் பண்ணீங்க. அப்படி இல்லை அப்படினு சொன்னா அடிகனமான பாத்திரம் ஏதாவது இருந்தா கூட நீங்க அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா நம்ம வந்து பொங்கட்டும். பொங்கினதுக்கு அப்புறமா நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பால் பாத்தீங்கன்னா நல்லாவே பொங்கி வந்துருச்சு. நம்ம பொங்கி வந்ததுக்கு அப்புறமா நல்லா இதை வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த பால்கோவா ரெடி ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 ஹவருக்கு மேலே தான் ஆகும். அது பார்த்தீங்கன்னா பொங்கணும் இல்லையா, நல்லா பொங்கி பால் எல்லாமே சுண்டி வரணும். பார்த்தீங்கன்னா ஆடை போயிட்டு அதை ஒட்டிக்கும். நம்ம இது மாதிரி எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம கிட்டையே நிற்கணும். அப்போ தான் வந்து கீழே நான் அடிப்பிடிக்காது, சீக்கிரமாக ரெடி ஆகும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். 1 லிட்டர் பால், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சமாக தேவைன்னா 1/2 லிட்டர் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சர்க்கரை, இந்த ரெண்டு பொருளை வச்சு நம்ம ஈஸியாகவே செஞ்சிடலாம். இது போய்ட்டு நம்ம கடையில் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு 100 பார்த்தீங்கன்னாவே ஒரு 40 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி. அதுக்கு நம்ம 1/2 லிட்டர் பால் வாங்கிட்டு வீட்டிலே கூட நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த பால் கொதிக்கிற டைம் மட்டும்தான் நமக்கு வந்து வேணும். ஓரளவு பால் வந்து நல்லாவே வற்றி வந்துருச்சு. 1 லிட்டர் நம்ம ஊற்றினா ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு இப்போ வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு. ஓரளவு நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த சைடில் உள்ள ஆடை எல்லாமே நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்து அப்படியே ஒன்று சேர்த்துடலாம். நம்ம 1 லிட்டர் பால் ஊற்றினோம், இந்தளவு வந்து வற்றி வந்துருச்சு பாருங்கள். நம்ம வந்து 1 லிட்டர் பால் ஊற்றிருக்கோம், இது இந்தளவு வந்து வற்றி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அடி பிடிச்சிரும். இப்போ வந்து பால் வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏலக்காய் சர்க்கரை எல்லாமே ஒன்று சேர்த்துடலாம். இப்போ ஏலக்காய் போட்டு சேர்த்தாச்சு. இப்போ 1 கப் அளவுக்கு, 1 கப் இல்லை 250 ml, ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துருக்கோம். நம்ம சர்க்கரை சேர்த்தோன்னா இது மாதிரி லிக்யூடாக தான் ஆகும். நம்ம அப்படியே வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னொரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம், போதும். இப்போ பாருங்கள் பால்கோவா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது வந்து 10 நிமிஷம் அப்படியே நம்ம வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆறி போயிடும். அதுக்கப்புறமா ரெடி ஆகிடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு, நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.